மருத்துவ அறிவியல்ல ஹென்றி லிட்டில் ஜானுடைய மிகப்பெரிய சாதனைகள் என்னென்னன்றத பார்க்கலாம். சர் ஹென்றி டங்கன் லிட்டில் ஜான் ஸ்காட்லாண்டை சேர்ந்த ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர், தடயவியல் விஞ்ஞானி மற்றும் பொது சுகாதார அதிகாரி. இவர் 1826 மே 8 அன்னைக்கு ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பரால பிறந்தாங்க. இவர் 1847ஆம் ஆண்டு அந்த எடன்பரால இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில் மருத்துவ படிப்பை முடித்தாங்க. அதைத் தொடர்ந்து அதே எடன்பரால இருக்கிற ராயல் இன்ஃபர்மரி ஆஃப் எடன்பரான்ற மருத்துவமனையில் இவர் ஒரு ஹவுஸ் சர்ஜனாக சேர்ந்து அறுவை சிகிச்சை பயிற்சியை பெற்றாங்க. பின்னர் இவர் பிரான்ஸில் இருக்கிற பாரிஸுக்கு போய் கூடுதல் மருத்துவ கல்வியை மேற்கொண்டாங்க. அதுக்கப்புறமா மீண்டும் இவர் ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராக்கே திரும்பி அந்த ராயல் இன்ஃபர்மரி ஆஃப் எடன்பரால பணியாற்ற தொடங்கியிருந்தாங்க. இந்த நிலையில தான் 1854ஆம் ஆண்டு அந்த எடன்பராவுடைய டவுன் கவுன்சில் மூலமாக இவர் ஒரு போலீஸ் சர்ஜனாக பார்ட் டைம் போஸ்ட்டில் நியமிக்கப்பட்டாங்க. அதாவது எடன்பரால நடக்கிற குற்ற வழக்குகளில் போலீஸுக்கு குற்றங்களை நிரூபிக்கிறதுக்குண்டான தடயங்களை சேகரிக்கிறதுக்கு உதவக்கூடிய பொறுப்பு தான் போலீஸ் சர்ஜன். இப்போ உதாரணமாக ஒரு குற்றம் நடந்தால் அந்த குற்றத்தை செஞ்ச குற்றவாளிகள் நிச்சயமாக தங்களையே அறியாமல் சில தடயங்களை விட்டுட்டு போயிருப்பாங்க. இப்போ அந்த தடயங்களை சேகரித்தா மட்டும் போதும் குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிட முடியும். ஆனால் அவ்வளவு எளிதாக போலீஸ்னால தடயங்களை சேகரிக்க முடியாது. இதன் காரணமாக தடயவியல் விஞ்ஞானத்தில் நிபுணத்துவம் பெற்றவங்களை போலீஸுக்கு உதவுறதுக்காக போலீஸ் சர்ஜனாக நியமிப்பாங்க. அந்த மாதிரி தான் ஹென்றி லிட்டில் ஜான் ஒரு போலீஸ் சர்ஜனாக நியமிக்கப்பட்டாங்க. அதுவும் ஒரு பார்ட் டைம் போஸ்ட்டு தான். அதாவது போலீஸுக்கு தேவைப்படும் போது மட்டும் இந்த ஒரு போலீஸ் சர்ஜன் அப்படின்ற பொறுப்பில் இவர் போலீஸுக்கு உதவி வந்தாங்க. இப்படி இவர் போலீஸுக்கு உதவி வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய பெரிய கேசஸுக்கெல்லாம் இவர் நிறைய தடயங்களை சேகரித்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஒட்டுமொத்தமாக ஸ்காட்லாண்டே உழுக்கக்கூடிய பெரிய பெரிய கொலைகளெல்லாம் அந்த காலத்தில் நடந்தது. அதே மாதிரி பெரிய பெரிய குற்றங்கள் நடந்தது. அதெல்லாம் நிரூபிக்கிறதுக்குண்டான நிறைய தடயங்களை சேகரித்து அறிவியல் பூர்வமான ஆதாரங்களை போலீஸுக்கு இவர் கொடுத்து வந்தாங்க. இதன் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஹென்றி லிட்டில் ஜான் பிரபலம் அடைய தொடங்கியிருந்தாங்க. பின்னர் இந்த ஒரு பொறுப்பில் இவர் சிறப்பாக பணியாற்றினால இவர் மெடிக்கல் அட்வைசர் டு தி கிரவுனாக நியமிக்கப்பட்டாங்க. அதாவது அந்த எடன்பராவுடைய அரசாங்கத்துக்கே இவர் ஒரு மருத்துவ ஆலோசகராக நியமிக்கப்பட்டாங்க. இதன் மூலமாக அரசாங்கம் தரப்பிலிருந்து நீதிமன்றத்தில் வழக்காடக்கூடிய அந்த வழக்கறிஞர்களுக்கு உதவக்கூடிய அந்த ஒரு பணியையும் இவர் கூடுதலாக செஞ்சு வந்தாங்க. இந்த நிலையில தான் 1862ஆம் ஆண்டு எடன்பராவுடைய மெடிக்கல் ஆஃபீஸர் ஆஃப் ஹெல்த்தாக இவர் நியமிக்கப்பட்டாங்க. இது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. ஃபஸ்ட்டு இந்த எடன்பராலேயே முதல் முறையாக இந்த மெடிக்கல் ஹெல்த் ஆஃபீஸர், அதாவது மெடிக்கல் ஆஃபீஸர் ஆஃப் ஹெல்த் அப்படின்ற பதவி அப்போ தான் உருவாக்கப்பட்டது. அப்படி உருவாக்கப்பட்ட உடனே முதல் முறையாக அந்த ஒரு மெடிக்கல் ஆஃபீஸர் ஆஃப் ஹெல்த் அப்படின்ற பொறுப்பில் இவர் தான் நியமிக்கப்பட்டாங்க. ஸோ எடன்பராவுடைய ஃபஸ்ட்டு மெடிக்கல் ஆஃபீஸர் ஆஃப் ஹெல்த் இவர் தான். அந்த பொறுப்பில் இவர் நியமிக்கப்பட்ட பிறகு எடன்பராவில் இருக்கக்கூடிய பல ஸ்ட்ரீட்ஸுக்கு இவர் போய் எங்கெங்கெல்லாம் அதிகமான மரணங்கள் நடக்குது அப்படின்றத பார்த்து வந்தாங்க. அந்த காலத்துலலாம் இந்த காலராவாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா ஸ்மால் பாக்ஸ் அப்படின்ற பெரியம்மையாக இருக்கட்டும், அதே மாதிரி டைஃபாய்டாக இருக்கட்டும், டைஃபஸாக இருக்கட்டும், இது மாதிரி பல்வேறு நோய்கள் அதிகமாக பரவிட்டு இருந்தது. அதன் காரணமாக எடன்பரால நிறைய மக்கள் கொத்து கொத்தாக இறந்து போயிட்டே இருந்தாங்க. இப்போ மெடிக்கல் ஆஃபீஸர் ஆஃப் ஹெல்த் அப்படின்ற அந்த பொறுப்பில் எடன்பரால இவர் தான் இருக்கிறாங்க. அதனால் இவர் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னென்னா எடன்பராலேயே எந்தெந்த பகுதிகளில் அதிகமான மக்கள் இறக்குறாங்க அதை இவர் ஒரு சர்வேவாக எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி ஹென்றி லிட்டில் ஜான் முழுமையாக இதை பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான மிக முக்கியமான காரணம் என்னென்னா, எந்த பகுதிகளில் அதிகமாக உயிரிழக்கிறாங்க அப்படின்றத பார்த்தா அந்த பகுதிக்கும் குறைவான உயிரிழப்புகள் இருக்கக்கூடிய பகுதிக்கும் இடையில் உண்டான வித்தியாசம் என்ன அப்படின்றத ஆராயணும். இப்படி ஆராய்ஞ்சா அப்போ என்ன தவறு அங்கே நடக்குது, எதை சரி செஞ்சுட்டா இந்த உயிரிழப்புகள் குறையும், இந்த நோய் பரவல் எல்லாம் குறையும், கட்டுப்பாட்டுக்கு வரும் அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதை நோக்கமாக கொண்டு தான் ஹென்றி லிட்டில் ஜான் இந்த ஒரு பெரிய கணக்கெடுப்பை தொடங்கினாங்க. அப்போ ஆயிரக்கணக்கான தெருக்கள், எடன்பரால இருக்கிற ஆயிரக்கணக்கான தெருக்களுக்கு இவர் போனாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, என்னென்ன மாதிரியான நோய்கள் பரவுது, எவ்வளோ உயிரிழப்புகள் நடக்குது, அது எல்லாத்தையுமே இவர் கலர் மேப்பாகவே செஞ்சு வச்சாங்க. கலர் மேப்பா அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ எடன்பரால ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீட், செகண்ட் ஸ்ட்ரீட், தேர்ட் ஸ்ட்ரீட் அப்படின்னு இருக்குது அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ எந்தெந்த இடத்துல அதிகமான உயிரிழப்புகள் நடக்குதோ
அந்த இடத்த இவர் வந்து குறிக்கும்போது 3rd ஸ்ட்ரீட்டில் வந்து இப்போ அதிகமான உயிரிழப்புகள் நடக்குது அப்படின்னு வச்சுக்குவோம். அப்போ 3rd ஸ்ட்ரீட்டுக்கு பக்கத்தில் இவர் வந்து ரெட் கலர் மார்க்கை வந்து பண்ணிடுவாங்க. ஸோ ரெட் கலர் மார்க் இருந்தது அப்படின்னா இங்கே அதிகமான உயிரிழப்புகள் இந்த தெருவில் நடக்குது அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இப்போ 2nd ஸ்ட்ரீட்டில் வந்து கொஞ்சம் கம்மியான உயிரிழப்புகள் நடக்குது அப்படின்னு வச்சுக்குவோம். அப்போ ஆரஞ்சு கலர்லையோ அல்லது எல்லோ கலர்லையோ 2nd ஸ்ட்ரீட்டை இவர் வந்து மேப்பில் வந்து குறித்து வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறமா இப்போ 1st ஸ்ட்ரீட்டில் வந்து உயிரிழப்புகளே நடக்கலை, அங்கே வந்து ஆரோக்கியமான மக்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. அப்போ வந்து அந்த ஒரு மேப்பில் வந்து 1st ஸ்ட்ரீட்டை வந்து க்ரீன் கலரில் வந்து குறிச்சிருவாங்க. நான் இதை புரிகிறதுக்காக கலர்ஸை வச்சு சொல்கிறேன். ஆனால் இப்படி தான் இவர் வந்து கலர் மேப் வந்து பண்ணாங்க. ஸோ இப்படி ஒட்டுமொத்தமாக வந்து எந்தெந்த இடத்துல அதிகமான உயிரிழப்புகள் நடக்குது, எங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்குது, எங்கே அந்தளவுக்கு உயிரிழப்புகளே இல்லை, ஸோ அதெல்லாத்தையுமே வந்து சேகரித்தாங்க. அதுக்கப்புறமா ரொம்ப டீப்பாக அதை வந்து அனலைஸ் பண்ணாங்க. அப்போ தான் வந்து ஒரு விஷயத்தை கவனித்தாங்க. எங்கெங்கெல்லாம் வந்து ரெட் மார்க் இருக்கோ அங்கே வந்து அதிகமான ஏழைகள் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே பாப்புலேஷன் டென்சிட்டி அதிகமாக இருக்குது, அதாவது மக்கள் தொகை அடர்த்தி வந்து அங்கே ஜாஸ்தி இருக்குது. அதுக்கப்புறம் கூடுதலாக அங்கே வந்து சானிட்டரி கண்டிஷன் சரியாகவே இல்லை, அதாவது குப்பை கூடங்கள், அதுக்கப்புறம் சாக்கடை தண்ணி வெளியே ஓடுறது, ஸோ இது மாதிரி சுகாதாரமற்ற நிலையும் அங்கே இருந்தது. ஸோ ரெட் மார்க்கில் குறிக்கப்பட்ட இடங்கள்லாம் இந்த 3 விஷயங்கள் இருந்தது. என்னென்ன? ஒன்று, ஏழ்மையான மக்கள் அதிகம் இருந்தாங்க. 2வது வந்து இந்த பாப்புலேஷன் டென்சிட்டி அதிகமாக இருந்தது, அதாவது அடர்த்தியாக மக்கள் வந்து அதிகமாக வாழ்ந்து வந்தாங்க. இது என்ன பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்றத போக போக சொல்கிறேன். 3வது பிரச்சனை என்னென்னா சுகாதாரமின்மை. ஸோ இப்போ ஒவ்வொன்றா வருவோம். இப்போ க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய இடம், அந்த இடத்த பார்க்கும்போது அங்கே வந்து ஓரளவுக்கு மிடில் கிளாஸ் ஃபேமிலி இருக்கிறாங்க, அதே மாதிரி நல்ல ஒரு ரிச்சான ஃபேமிலியும் அங்கே இருக்கிறாங்க. ஸோ அங்கே உயிரிழப்பு இல்லை. அது மட்டும் இல்லாமல் 2வது என்னென்னா அங்கே பாப்புலேஷன் டென்சிட்டியும் கம்மியாக இருக்குது, அதாவது மக்கள் தொகை அடர்த்தியும். ஏன்னா பணக்காரங்க அதிகமாக வாழக்கூடிய இடத்துல அவங்க பெரிய பெரிய வீடு கட்டி வாழ்வாங்க. அப்போ ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கும் இடையில தூரம் அதிகரிக்கும். அதனால் அந்த மக்கள் தொகையும் வந்து அங்கே குறைவாக இருந்தது, மக்கள் தொகை அடர்த்தியும். 3வதாக இப்போ பணக்காரங்க அப்படின்னாலே அவங்க வந்து ஆட்களை வச்சே வந்து அவங்களுடைய சுற்றுப்புறத்தை வந்து சுத்தம் பண்ண வச்சுருவாங்க பணம் கொடுத்து. ஸோ அதனால் அவங்களுடைய பகுதிகளானது சுத்தமாகவும் இருந்தது. ஸோ அந்த 3 விஷயங்கள் க்ரீன் கலரில் இவர் குறித்து வச்சுருந்த இடங்கள்ல இருந்தது. ஸோ இதன் காரணமாக இங்கே வந்து உயிரிழப்புகள் நடக்கலை. ஸோ இப்போ இந்த ஒரு வித்தியாசத்தை கண்டுபிடிச்சாங்க. இப்போ இந்த 3 காரணங்கள்னால எப்படி உயிரிழப்புகள் நடக்குது அப்படின்றத நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஏழ்மை சொன்னேன். ஏழ்மைக்கும் நோய் தொற்று பாதிப்புகளுக்கும் என்ன காரணம் அப்படின்னா, இப்போ ஏழ்மையாக இருக்கக்கூடியவங்க வந்து அதிகமாக வந்து உழைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தேவையான உணவு வந்து கிடைச்சாலும் நிறைய ஊட்டச்சத்து மிகுந்த உணவு அவங்களுக்கு கிடைக்காது. ஊட்டச்சத்து மிகுந்த உணவு தேவைன்னா அதிகம் பணம் செலவழிக்க வேண்டியதாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு அந்த காலத்தில் கிடைக்கக்கூடிய இந்த ரொட்டி, அதுக்கப்புறம் வந்து பிரெட்டு, இது போன்ற உணவுகள் மட்டும்தான், அந்த ஜாம், இது போன்ற உணவுகள் மட்டும்தான் வந்து அந்த மாதிரி ஏழ்மையான மக்களுக்கு வந்து கிடைக்கும். அவங்க அதாவது அஃபோர்டபுளாக அதுதான் வந்து வாங்குறதுக்கு பணம் அவங்ககிட்ட இருக்கும். அப்போ அவங்களுக்கு ஊட்டச்சத்து வந்து கிடைக்காது. அப்போ அவங்களுக்கு வந்து ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படும். அதன் மூலமாக உடம்பு வந்து வீக் ஆக ஆரம்பிக்கும், உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியும் வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். அப்படியான நேரத்தில் ஏதாவது ஒரு தொற்று பாதிப்பு ஏற்பட்டால் அவங்களால சாதாரணமாக அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் ஏழ்மையான மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, சில நேரங்களில் இறந்தே போயிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஏழ்மைக்கும் நோய்க்கும் உயிரிழப்புக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு. இது ஒன்று. 2வது மக்கள் தொகை அடர்த்தி. இப்போ ஏழைகள்னாலே அவங்க வந்து சின்ன சின்ன குடிசையில் வாழுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும், சின்ன சின்ன இடத்துல. அப்போ அடர்த்தியாக நிறைய மக்கள் ஒரே இடத்துல வாழ்வாங்க. இப்போ ஒரு நபருக்கு, அந்த ஏழைகளில் ஒரே ஒரு நபருக்கு ஏதாவது ஒரு பரவக்கூடிய காலரா மாதிரியான நோய் ஏற்பட்டால் அது ரொம்ப சீக்கிரமாகவே எல்லாருக்கும் பரவிடும். ஏன்னா அவங்க குடிக்கக்கூடிய நீரெல்லாம் வந்து ஒரு பொது கிணறுல இருந்து எடுப்பாங்க, அல்லது ஆற்று தண்ணியிலேருந்து பொதுவாக எல்லா ஏழ்மை மக்களும் போய் தண்ணி வந்து எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஈஸியாக காலரா போன்ற நோய்களானது அவங்களுக்குள்ள வந்து பரவிடும். அதன் மூலமாக உயிரிழப்பும் வந்து அதிகரிக்கும். இது வந்து பாப்புலேஷன் டென்சிட்டிக்கும் நோய்க்கும் உயிரிழப்புக்கும் இடையில் உண்டான தொடர்பு. 3வதாக சொன்னது வந்து இன்னொரு விஷயம் சொன்னேன், சுத்தம் சுகாதாரம். இப்போ சாக்கடை தண்ணி வெளியே ஓடுது, குப்பை கூடமாக இருக்குது அப்படின்னா அதன் மூலமாகவும் நோய் கிருமிகள் வந்து பரவும். ஸோ அதன் மூலமாகவும் நோய்வாய்ப்பட்டு நிறைய மக்கள் இறந்து போவாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் இவர் கவனிக்கிறாங்க. இதை கண்டறிஞ்சதுக்கப்புறமா இதை ஒரு ரிப்போர்ட்டாகவே எழுதுகிறாங்க. 120 பக்கம் கொண்ட ஒரு ரிப்போர்ட்டாக எழுதி, ரிப்போர்ட் ஆன் தி சானிட்டரி கண்டிஷன் ஆஃப் தி சிட்டி ஆஃப் எடன்பரா அப்படின்ற டைட்டிலில் 1865 அந்த ஒரு அறிக்கையை இவர் வந்து அரசாங்கத்துக்கிட்ட சமர்ப்பிக்கிறார்.
சமர்ப்பிக்கிறாங்க. இது இவர் வந்து சமர்ப்பிச்ச பிறகு எடன்பிராவுடைய லோக்கல் நியூஸ் பேப்பர் வந்து அந்த 120 பக்கத்தையும் அப்படியே நியூஸ் பேப்பர்ல வெளியிடுறாங்க. ஏன்னா இது வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடியதா இருக்கும் அப்படின்னு நியூஸ் பேப்பர் கருதினாங்க. அதாவது இது சாதாரணமான விஷயம் கிடையாது. நியூஸ் பேப்பர் அப்படின்னா பொதுவா சின்ன சின்ன செய்திகளை ரொம்ப சுருக்கி மக்கள்கிட்ட ரொம்ப எளிமையா கொண்டு போறதுக்கு முயற்சி செய்வாங்க, விளம்பரம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பொழுதுபோக்கு சார்ந்த சில விஷயங்கள் அதில் கொடுத்துருப்பாங்க. மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் கொடுத்தா இந்த மாதிரி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சின்னதாக எழுதி விட்டுருவாங்க. ஆனால் இவர் எழுதி வெளியிட்டிருந்த அந்த ரிப்போர்ட்டை 120 பக்கம் கொண்ட அந்த ரிப்போர்ட்டை அப்படியே வந்து நியூஸ் பேப்பரில் வெளியிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அது வந்து அவேர்னஸை கிரியேட் பண்ணும். இதில் இருக்கக்கூடிய தகவல் எல்லாமே வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு அரசாங்கத்துக்கும் தெரிஞ்சிருந்தது, லோக்கல் நியூஸ் பேப்பருக்கும் தெரிஞ்சிருந்தது. ஸோ அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது. இதன் மூலமாக ஒரு முக்கியமான நடவடிக்கை அந்த காலத்தில் மேற்கொள்ளப்பட ஆரம்பிக்குது. என்னன்னா எந்தெந்த இடமெல்லாம் வந்து ரொம்ப அசுத்தமாக இருக்கோ அந்த இடத்த சுத்தம் பண்ணணும். இப்போ காற்றோட்டம் இல்லாமல் இருக்கக்கூடிய வீடுகள், காற்றோட்டம் இல்லாமல் சூரிய ஒளி உள்ளே வரலன்னா கூட தொற்று பாதிப்பு வந்து அதிகரிக்கும். ஸோ அந்த மாதிரியான வீடுகள் எல்லாம் இடிச்சிட்டு புதிய வீடுகள் கட்டுமானங்கள் எல்லாம் கட்டணும். அதெல்லாமே வந்து தள்ளி தள்ளி இருக்கணும், அடர்த்தியாக இல்லாமல் தள்ளி தள்ளி இருக்கணும். மக்கள் தள்ளி தள்ளி வாழ்கிற மாதிரி, சூரிய ஒளி காற்றோட்டம்லாம் இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி எடன்பிரா இம்ப்ரூவ்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு 1867ஆம் ஆண்டு ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது. அதன் மூலமாக பழைய சுகாதாரமற்ற வீடுகள் கட்டிடங்கள் எல்லாம் இடிக்கப்பட்டு ஒரு தரநிலைக்கு கொண்டு வரப்பட்டு இந்த மாதிரி தான் வீடுகள் இருக்கணும் அப்படின்னு உருவாக்கப்பட்டு இந்த அளவுக்கு ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கும் டிஸ்டன்ஸ் இருக்கணும் அப்படின்ற பல விஷயங்கள் வந்து பண்ணப்பட்டது. அது மிக முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது. அதுக்கு அடித்தளமிட்டவர் வந்து ஹென்றி லிட்டில் ஜான் தான். இது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கப்புறமா இவர் இன்னொரு விஷயத்தையும் பண்ணாங்க. இந்த காலகட்டத்துக்குள்ளேயே இவர் வந்து எடன்பிராலேயே ராயல் ஹாஸ்பிட்டல் ஃபார் சிக் சில்ட்ரன் இன் எடன்பிரா அப்படின்ற குழந்தைகளுக்கு உண்டான ஒரு மருத்துவமனை அதை நிறுவுறதுக்கும் இவர் வந்து ஒரு கோ-ஃபவுண்டராக இருந்து உதவினாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு முக்கியமான விஷயத்தை இவர் வலியுறுத்தினாங்க. என்னன்னா ஒவ்வொரு நபர்களுக்கும் நோய் ஏற்பட்டால் எல்லாருக்கும் இவரே போய் சிகிச்சை கொடுக்க மாட்டாங்க. சிகிச்சை கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லி தனித்தனியான மருத்துவர்கள் வந்து இருப்பாங்க. அதாவது எடன்பிராலேயே இவர் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் இவர் சிகிச்சை கொடுக்க முடியாது. அங்கங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் சிகிச்சை கொடுப்பாங்க. இப்போ இவர் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஒரு இடத்துல ஒரு நோய் பரவக்கூடிய காலரா டைஃபஸ் மாதிரியான நோய் ஏற்பட்டால் அதை உடனடியாக வந்து தெரியப்படுத்தணும். ஏன்னா இவர் தான் வந்து மெடிக்கல் ஆஃபீஸர் ஆஃப் ஹெல்த்தாக இருக்கிறாங்க. அதனால் இவருக்கு வந்து உடனடியாக தெரியப்படுத்தணும் அப்படின்னு இவர் நினைக்கிறாங்க. ஏன்னா அது தெரிய வந்தால் உடனடியாக அந்த பகுதியை வந்து குவாரண்டைன் பண்ணி அந்த பகுதிக்குள்ளே யாரும் போக விடாமலும் அந்த பகுதியிலேருந்து யாரையும் வெளியே வராமலும் பண்ண முடியும். அதன் மூலமாக பல்வேறு இடங்களுக்கு நோய் பரவாமல் தடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் யார் யாருக்கு நோய் வந்திருக்கு அப்படின்றதையும் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்காக இவர் வந்து எல்லா மருத்துவர்களும் இந்த மாதிரி தாங்க வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய நோயாளிகளுக்கு என்ன நோய் இருக்குது அப்படின்றத எனக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு ஒரு மெடிக்கல் ஆஃபீஸர் ஆஃப் ஹெல்த்தாக இவர் வந்து தெரிவிக்கிறாங்க. இது அப்போ வந்து மருத்துவர்களால் எதிர்க்கப்பட்டது. ஏன்னா இது வந்து என்ன நோயாளிக்கு என்ன நோய் இருக்குது அப்படின்றத இப்படி தெரிகிற மாதிரி சொன்னால் அது நோயாளிகளினுடைய தனி உரிமையை வந்து மீறக்கூடிய செயல். இது வந்து எங்களுடைய கொள்கைக்கு எதிரானது, நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு நிறைய மருத்துவர்கள் வந்து எதிர்த்தாங்க. ஆனால் இவர் தொடர்ச்சியாக ஹென்றி லிட்டில் ஜான் வந்து இதை வலியுறுத்தி வந்தாங்க. இதை எப்படியா கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ வலியுறுத்தி வந்ததன் காரணமாக இவர் அரசாங்கத்தையும் வந்து வலியுறுத்தினாங்க. அதன் மூலமாக 1879ஆம் ஆண்டு ஒரு ஆக்ட் வந்து கொண்டு வரப்பட்டது. அதாவது நோட்டிஃபிகேஷன் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். அதாவது எல்லா மருத்துவர்களும் அவங்களுடைய நோயாளிகளினுடைய அந்த தன்மை என்ன நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்க என்ன மாதிரியான வீட்டில் வாழ்கிறாங்க, அவங்களுடைய சுற்றுச்சூழல் எப்படி இருக்குது, அது எல்லாத்தையும் வந்து கம்பல்சரி ஹென்றி லிட்டில் ஜானுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்டே வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியலான ஒரு மருத்துவராக ஹென்றி லிட்டில் ஜான் வந்து இருந்து வந்தாங்க. ஸோ இதை இவர் வந்து பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து பல்வேறு விஷயங்கள் பண்ணாங்க. தொடர்ச்சியாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய பெரிய பெரிய மரணங்கள், அதாவது பெரிய பெரிய கொலைகள் எல்லாம் அந்த காலத்தில் நடக்கும்போது அந்த கொலைகளை கண்டுபிடிக்க முடியாமல் இருந்தது. இது கொலைதானா, தற்கொலையா அல்லது இயற்கை மரணமா, ஒன்றுமே புரியாமலாம் இருந்தது. அப்போ இவர் வந்து ஒரு கொலையை நிரூபித்தாங்க. ஒருத்தருடைய மனைவியை, அந்த மனைவியினுடைய கணவரே வந்து கொலை செஞ்சுருக்கிறாங்க அப்படின்றத இவர் வந்து ஹென்றி லிட்டில் ஜான் வந்து தடயவியல் விஞ்ஞான அறிவை பயன்படுத்தி நிரூபித்தாங்க. ஸோ இப்படி பண்ணனால
இவருடைய விஷயங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் இவர் அணுகக்கூடிய விதம், அதாவது ஒரு கிரைம் நடந்தால் அதனுடைய அந்த தடயங்களை சேகரிக்கிறதுக்கு இவர் பின்பற்றக்கூடிய முறைகள் எல்லாமே வந்து ரொம்ப நுட்பமானதாகவும் அறிவுபூர்வமானதாகவும் இருந்தது. இதனாலேயே பிற்காலத்தில் பிரிட்டிஷ் ரைட்டர் அண்ட் ஃபிசிஷியனான சார் ஆர்த்தர் கோனன் டாயல் அப்படின்றவர், அவர் வந்து ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படின்ற ஒரு கேரக்டரில் புக் எழுதி வெளியிட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படின்றது பிற்காலத்தில் வந்து படமாகவும் வந்தது. அதுக்கு முக்கியமான காரணம் அந்த சார் ஆர்த்தர் கோனன் டாயலே வந்து ஹென்ரி லிட்டில் ஜான் மூலமாக தான் வந்து பயங்கரமாக வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கிறாங்க. ஸோ அதன் மூலமாக தான் வந்து இந்த கேரக்டர்லாம் வந்து அவர் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அதுக்கு ஹென்ரி லிட்டில் ஜான் வந்து முக்கியமான காரணமாக இருந்தாங்க. இந்த நிலையில் 1897ஆம் ஆண்டு பப்ளிக் ஹெல்த் ஸ்காட்டிஷ் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்டும் கொண்டு வரப்பட்டது. அதுக்கும் இவர் தான் காரணம். அதே 1897ஆம் ஆண்டு இவர் படித்த யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில் இவர் ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் ஃபெரன்சிக் மெடிசன் அண்டு மெடிக்கல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸாக நியமிக்கப்பட்டாங்க. அந்த பொறுப்பில் 1906 வரைக்கும் இவர் பணிபுரிஞ்சாங்க. அதாவது என்னன்னு சொல்கிறேன், ஃபெரன்சிக் மெடிசன் அப்படின்ற இந்த தடயவியல் மருத்துவம் தான், அதை வந்து மாணவர்களுக்கு கற்பிக்கணும். அதுவே மெடிக்கல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் அப்படின்னா இவர் மெடிக்கல் அட்வைசராக குரோனுக்கு இருந்த பொறுப்பு தான். அதாவது இந்த அரசாங்கம் சார்பாக வந்து கோர்ட்டில் வந்து சாட்சி சொல்கிறது, அதுக்குண்டான தடயங்களை சேகரிக்கிறது, அந்த சம்மந்தப்பட்டது, அதாவது சட்டமும் மருத்துவமும் இணைஞ்சது தான் மெடிக்கல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ். ஸோ அதை வந்து கற்பிக்கிறது, அந்த பொறுப்புகளில் இவர் இருந்தாங்க. இதுக்கிடையில் 1900ஆம் ஆண்டு இவர் ஒரு முக்கியமான விஷயத்தை அந்த காலத்திலேயே கண்டுபிடிச்சு சொன்னாங்க. என்னென்னா, இந்த நுரையீரலில் ஏற்படக்கூடிய புற்றுநோய்க்கும் சிகரெட் பிடிக்கிறதுக்கும் தொடர்பு இருக்குது. அதாவது சிகரெட் பிடிக்கிற நிறைய பேர் வந்து புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை ஹென்ரி லிட்டில் ஜான் 1900ஆம் ஆண்டே சொல்லியிருந்தாங்க. ஆனால் அப்போ அதை பெருசாக கண்டுக்கலை. ஆனால் 1960களுக்கு பிறகு அது உறுதி செய்யப்பட்டது. ஆனால் அதை உறுதி செய்யப்படுறதுக்கு 60 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஹென்ரி லிட்டில் ஜான் அதை சொல்லியிருந்தாங்க. இதுவும் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். அதுக்கப்புறம் 1908ஆம் ஆண்டு அந்த எடன்பராவுடைய மெடிக்கல் ஆஃபீஸர் ஆஃப் ஹெல்த் அப்படின்ற பொறுப்பில் இருந்து இவர் வந்து ரிட்டையர் ஆனாங்க. ஸோ கிட்டத்தட்ட 46 ஆண்டுகள் அந்த பொறுப்பில் இருந்தாங்க. அதே மாதிரி அதே சமயம் அந்த மெடிக்கல் அட்வைசர் அப்படின்ற பொறுப்பில் இருந்தும் ரிட்டையர் ஆனாங்க. அந்த பொறுப்பில் 50 ஆண்டுகளுக்கும் மேலே இவர் வந்து பணியாற்றி இருந்தாங்க. ஸோ இப்பேற்பட்ட ஹென்ரி லிட்டில் ஜான் இறுதியாக 1914 செப்டம்பர் 30 அன்னைக்கு இவருடைய 88 வயசில் இறந்து போனாங்க. ஹென்ரி லிட்டில் ஜான் இறந்து போயிருந்தாலும் தடயவியல் விஞ்ஞானம், பொது சுகாதாரம், அறுவை சிகிச்சை, மருத்துவம் அப்படின்னு சொல்லி இந்த துறைகளெல்லாம் இவர் ஆற்றின பங்களிப்பு அப்படின்றது இன்று வரை பேசப்படக்கூடியதாக இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு இவ்வளோ விஷயங்கள் பண்ண இந்த ஹென்ரி லிட்டில் ஜான் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இவருடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், கட்டாயமாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் பேசின எல்லா விஷயங்களையுமே கூட கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெக்ஸ்ட்டாக கொடுத்துருக்குறேன், வேணும்னா அதை படித்து பார்க்கலாம். தேங்க்யூ.